Okay. Good afternoon and good evening to everyone who's joining from UK and Aberdeen and India and elsewhere. So first and foremost, a warm welcome to everyone. So this is the Aberdeen Tamil Aberdeen Tamil Sangam's Urayadal series, and so today's session will be on Flames of Awakening Poetry in honoring the 143rd birthday of Mahakavi Bharatiyar. And all our YouTube, all our videos are on YouTube on the Aberdeen Tamil Sangam YouTube channel. So if you want to obviously listen to this in future, or for those who's missed it, so it will be on our YouTube channel in a week's time or something. And in terms of our program today, obviously we are honoring the 143rd birthday of Bharatiyar. And Bharatiyar is extremely important in this time and age because obviously he is not just a poet, he is a huge visionary, a literary pioneer, and a freedom fighter, and a social reformer. ஸோ இந்த காலத்தில் பாரதியார் எதுக்கு நமக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, நாட் ஓன்லி இந்த இந்த லவ் ஆஃப் தி தமிழ் லாங்குவேஜ் ஆர் லவ் ஆஃப் த லாங்குவேஜை நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு மட்டும் இல்லாமல், பட் ஆப்வியஸ்லி ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஜென்ரல் கான்செப்ட். நாட் ஓன்லி ஃப்ரீடம் ஆஃப் த கண்ட்ரி, ஃப்ரீடம் ஆஃப் த லாங்குவேஜ், பட் ஐ திங்க் இட்ஸ் அ ஃப்ரீடம் ஆஃப் தாட் அண்ட் எக்ஸ்பிரஷன். So in the day of, where we see wars and inequalities and everybody's, on their laptop and phone, consuming content that other people are creating. So it is extremely important to remember Bharatiyar and the freedom of thought and expression. Because what poetry gives us all is the freedom to express ourselves in different shapes and forms. I think that is what is greatly inspiring about Bharatiyar. And obviously it gives me immense pleasure in welcoming Kavi Perinjudar Thiru Ramamurthy Ramachandran Ayya avargal. So he is a Tamil scholar, poet, and orator. For the last 40 years, he's been contributing to Tamil, and he's written some phenomenal works on Bharatiyar's literature and Tirukkural and all that kind of thing. And he is a son of the freedom fighter Savi Ramachandran Ayya avargal. So, and he is continuing the legacy in such a great manner. So it is a really great pleasure in us welcoming him. So I mean, obviously when there are experts like this, I should talk less and I should invite him to talk, I think. So Ramamurthy Ayya, please come, the stage is yours. ஓம் தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளிருக்கிடுதல், இவை அனைத்தும் நீ அருளும் தொழில்கள் என்றோ, ஒளி வளரும் தமிழ் பாடி அடியனே இவை அனைத்தும் உதவுவாயே. பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய அபர்தீன் தமிழ் நண்பர்கள், யார் தமிழ் பேசுகிறாரோ அவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம நண்பர்கள் தான். அவர்களோடு நட்பு கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்வதுதான் நல்லது. அதுதான் இந்த தமிழ் நண்பர்கள் குழு. இந்த தமிழ் அபர்தீன் மக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாவற்றிலும் வல்லவர்கள். கல்வியில் வல்லவர்கள், கணினியில் வல்லவர்கள், நிலத்தடியில இருந்து எடுக்கின்ற எரிபொருளை எடுத்து பெட்ரோலியத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய சான்றோர்கள், மிகப்பெரிய நாட்டினுடைய உயர்வுக்காக ஏறத்தாழ 500 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவான ஒரு பல்கலைக்கழகத்தை அவர்கள் நடத்துகிறார்கள், அபர்தீன் பல்கலைக்கழகம்.
அவர்களை எல்லாம் நாம் நட்பு கொண்டேன் என்று சொன்னால் அது எனக்கு ஒரு பெரிய பெருமை. என்னுடைய நாடு, சரியாக சொல்ல வேண்டும் என்றால், என்னுடைய நாடு தமிழ் பேசுகின்ற தமிழ்நாடு. ஆனால் என்னுடைய தேசம் இருக்கிறதே அது பாரத தேசம். அது என்டையர் இந்தியா என்பது ஒரு ஸ்டேட். இப்படி பல ஸ்டேட்டுகளெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த இந்தியாவை ரொம்ப அழகாக பாரதியார் பாடுகிறார். தன்னுடைய நாட்டை பாரத தேசம் என்கிறார். தாம் வாழ்ந்த மாநிலத்தை தமிழ்நாடு என்று அவர் போட்டுகிறார். அப்படி சொல்லும்போது ஒரு குழந்தைக்கே அவர் சொல்லுகிறார், வடக்கில் இமயமலை பாப்பா, தெற்கில் வாழும் குமரியாடி பாப்பா, கிழக்கும் பெரிய கடல் கண்டாய், இதன் கிழக்கிலும் மேற்கிலும் பாப்பா. ஆக இது ஒரு தீபகற்பமாக மேலே இமயமலையில மற்ற இடங்கள்ல எல்லாம் தொட்டுக்கொண்டு கீழே கடல்ல 3 கடல்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய நாடாக இந்த நாடு விளங்குகிறது. பாரதியார் சொல்லுகிறார், மண்ணும் இமயமலை எங்கள் மலையே, மாநிலம் மீது அதுபோல் பெரிது இல்லையே, இன்னரும் நீர் கங்கை ஆறுங்கள் ஆறு, இங்கு இதன் மாண்பிற்கு எதிர் எது வேறே, பன்னாரும் உபநிருந்த நூலன்கள் நூலே, பார்மிசை ஏது வேறொரு நூல் இது போலே என்று பொன்னுளிர் பாரத நாடு எங்கள் நாடே போற்றுவோம் மிகுதே எமக்கில்லை ஈடை என்று இந்த நாட்டுக்குரிய பெருமைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அறிமுகப்படுத்துகிறார். அப்படி அறிமுகப்படுத்தும் போது குழந்தைக்கு இதை சொல்ல வேண்டும் என்பதற்குத்தான் முதல்ல பாப்பா பாப்பா என்று பாப்பாவுக்கு சொல்லுகிறார். சின்ன குழந்தைக்கு அவர் சொல்லும் போது அந்த குழந்தை சிறப்பாக இருக்கும். நம்ம குழந்தைகளை பத்தி சொல்லும் போது ஒரு பாட்டு ஒண்ணு உண்டு. ஒரு மரத்தடியில ஒரு சாமியார் உட்கார்ந்து இருந்தார். அவரிடத்துல ஒரு புலவர் போய் எண்ணிய முடிதல் வேண்டும்னார். இந்த மரத்தடியில இருந்தவர், நாம் எண்ணினது முடிதல் வேண்டும்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு சாதாரண மரத்தடியில இருக்கிறேனே, இங்க வாய்ப்பெல்லாம் இல்லையே, இங்க ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு ஒரு நல்ல படுக்கை வேண்டும்னு நினைச்சார். படுக்கை வந்து விட்டது. ஏன் மரத்தடியில ஒரு அருமையான படுக்கை இருக்கிறதே என்று இன்னொன்னு எண்ணினார். தனக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு பெண் வர வேண்டும்னு வந்து சேர்ந்தாள். அவள் தன் கையால் கனிகளையும் மற்றவற்றையும் கொடுத்து எனக்கு உபசரிக்க வேண்டும் என்றால் அந்த பெண் எல்லாவற்றையும் செய்தாள். ஆக எண்ணிய முடிதல் வேண்டும். அப்படி எண்ணும் போதே ஒரு மனிதன் இருக்கானே, அவனுக்கு இயல்பாகவே ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. நல்லதை நினைக்கும் போதே கெட்டதையும் நினைச்சிருவோம். அதனால என்ன பண்ணா தெரியுமா, இந்த இடத்துல திடீரென்று 2 புலிகள் வந்து என் மேல் பாய்ந்தால் என்ன பண்ணுவதுன்னு நினைச்சான். படார்ந்து 2 புலிகள் வந்து இவர் மேல பாய்ந்து அழித்து விட்டன. அதனால எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ண வேண்டும். அதற்கு என்ன வேண்டும், உன்னுடைய மனம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா, திண்ணிய மனமும் வேண்டும், தெளிந்த நல் அறிவும் வேண்டும் என்று ரொம்ப அருமையாக சொல்கிறார். அப்போது இந்த குழந்தைகள்கிட்ட சொல்லும் போது, மனிதர்கள்ல எல்லா வகையான மனிதர்களும் உண்டு, நல்லவங்களும் உண்டு, கெட்டவங்களும் உண்டு. ஆனா கெட்டவங்களை பார்த்தா நீ சின்ன குழந்தைதான் என்றால் கொஞ்சம் கூட பயப்படாதே. அச்சம் தவிர ஆண்மை தவறில் இழைத்தல் இகழ்ச்சி ஈகை திறன் என்று ஆத்திச்சூடி மாதிரியே பாரதியார் பாடியிருக்கிறார். அதனால அச்சம் நமக்கு மிகவும் அபாயமானது. யாரை கண்டு பயப்படுவது நமக்கு தவறு. அச்சமே கீழ்களது ஆசாரம் என்பார் திருவள்ளுவர். அதனால பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று இந்த பாப்பாக இப்படி சொல்லுகிறார். அப்ப என்ன பண்ணுகிற, இந்த குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப கோபமாக பாதகம் செய்பவர்களை பார்த்து விட்டால் பயப்படக்கூடாது என்கின்ற எண்ணத்தை நமக்கு தருகிறார். அது மாத்திரம் இல்ல, கடவுள் என்று சொன்னால் யாரு, அவரவர்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவரவர்களுடைய மதத்துல அவங்க கடவுளை வழங்குவார்கள். அதை எல்லாவற்றையும் சேர்த்து வணங்குகிறார் மகாகவி பாரதியார். அவருடைய கடவுள் வாழ்த்து ஒரு அதிசயமான கடவுள் வாழ்த்து. ஆத்தி சூடி இளம்பிறை அணிந்து மோனத்து இருக்கு முழு வெண் மேனியன்
கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிகை கிடப்போன். இந்த மோனத்திற்கு முழுவெண்மேனியன் சிவபெருமான். கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன் திருமால். சரி, அப்படின்னா என்ன, சைவமும் வைணவம் தான் நம்ம மதமா என்று நினைச்சு பார்த்தா, இயேசுவின் தந்தை ஜீசஸ் என்கின்ற ஒரு கடவுளின் பிதாவின் சுதராகிய அந்த இயேசுவின் தந்தை என பல மதத்தினர், அது மாத்திரமல்ல, முகம்மது நபிக்கு மறையருள் புரிந்தோர் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பரவிடும் பரம்பொருள், பரவி வழிபடுகின்ற பரம்பொருள் என்று பாருங்க, அது ஒன்றே, அதன் நிலை ஒளி வரும் அறிவாம். நாலெட்ஜ் தான் எல்லாத்தையும் நமக்கு தீர்மானிக்கிறது. கடவுள் என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அதை யாராவது காட்ட வேண்டும், அதை நமக்கு சொல்ல வேண்டும், அதை நாம் நம்ப வேண்டும், நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவை அனைத்தையும் நமக்கு நம்முடைய நூல்கள், பழைய நூல்கள்லாம் அடையாளப்படுத்தி காட்டுகின்றன. அதனால உருவகத்தாலே உணர்ந்து உணராது பலவிதமாக பரவி பரம்படும் ஒன்றே, பரவிடும் பரம்பொருள் ஒன்றே, அது அறிவு. அதனாலதான் 1000 தெய்வங்கள் உண்டென்று சொல்லி அலையும் அறிவிலிகள் 1000 தெய்வத்தினாலேயும் நினைத்து பார்த்தால் அறிவொன்றே தெய்வம் ஆம் எனல் கேளிரோ. நமக்கு அந்த அறிவு இருந்தா தான் நம்ம சேத்தாவில் பார்க்கிற சாமியை நம்முடைய சாமி, இது நமக்கு நல்ல அருள் புரியும், நமக்கு நன்மை செய்யும் என்று கடவுளை நாம் நினைத்து பார்க்க ஒரு வாய்ப்பு தருகின்றது. அதனால அறிமுகப்படுத்துவதே அறிவுதான். அது மாத்திரம் இல்ல, குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு நோக்கமும் இல்லாமல் போக்கும் இல்லாமல் விளையாடுவார்கள். அதாவது எங்கேயாவது கோல் போஸ்டோ அல்லது ரவுண்டோ இல்லாம ஃபுட்பால் விளையாடினா அது சரியா? அரங்கின்றி வட்டாடியற்றே என்று திருக்குறள் சொல்லுவார். நிரம்பிய நூலின்றி கோஷ்டி குழல். நீ ஒரு முறையாக அரங்கம் வரைந்து வைத்துக் கொள்ள வேண்டும், அதுல நீ விளையாட வேண்டும் என்று அழகாக சொல்வார். அப்படி விளையாடி கொண்டிருக்கக்கூடிய குழந்தை அப்படியே விளையாடிட்டு இருக்கு. ஏப்பா, நம்ம வீட்டுல எல்லாம் ரோட்ல ஏதாவது விளையாடி கொண்டு ஏதாவது சினிமா பார்த்து கொண்டு இருந்தோம்னா, போடா போய் வீட்டுல போய் படிடா என்ற பெரியவர்கள் விரட்டுவார்கள். ஆனால் இவர் என்ன பண்ணார், பாப்பா நீ வா, நீ விளையாடு, இன்னும் நன்றாக ஓடி விளையாடுனார். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஒரு இடத்துல சோம்பேறித்தனமா உட்காராத, ஓய்ந்திருத்தல் ஆகாது பாப்பா, பிறகு எல்லாரோடையும் சேர்ந்து விளையாடு, கூடி விளையாடு. அப்படி விளையாடும் போது ஏதாவது ஒரு குழந்தை சரியா விளையாடலைன்னா அதுக்காக அதை வையாதே, குழந்தையை வையாதே பாப்பா என்று நமக்கு நல்ல வழிகளை எல்லாம் அவர் சொல்லிக் கொடுக்கிறார் பாரதியார் என்கிற தாத்தா. நமக்கு என்ன வேண்டும் என்றால் காலை எழுந்தவுடன் படிப்பு. என்னமோ ஒரே ஒரு காரியம் பண்ண போறோங்கிற மாதிரி காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு. மாலை முழுதும்னா எவ்வளவு நேரம் இருக்க முடியும் யோசனை பண்ணி பாருங்க. சாயந்தரம் ஆச்சுன்னா இருட்டுறதுக்குள்ள கொஞ்ச நேரம் தான் விளையாட முடியும். ஆனா அதை ரொம்ப பெரிய ரொம்ப நாள் நாடி விளையாடுற மாதிரி மாலை முழுதும் விளையாட்டு, இதை வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா என்று அவர் சொல்லுகிறார். அப்படி சொல்லும் போது நம்முடைய உள்ளத்திலே நல்லதெல்லாம் வேண்டும். நல்லது வேண்டும்னா என்ன செய்யணும், எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு கற்பனை. நம்ம நாட்டுல நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு கற்பனை பண்ணுகிறார். நம் நாட்டில் நன்றாக மழை பெய்ய வேண்டும். மழை பெய்தால் நம்ம என்ன செய்ய வேண்டும், ஒரு குடையை எடுத்து தலைக்கு மேல பிடித்துக் கொள்ள வேண்டும். அதனால குடைகள் செய்வோம்னார். அப்படின்னா மழை பெய்ய வேண்டும் என்று பொருள். மழை பெய்தால் என்ன ஆகும், வயலெல்லாம் நீர் நிரம்பி பயிரெல்லாம் விளைய ஆரம்பிக்கும். அப்ப நிலத்தை உழுது வித்துக்களை விதைத்து பயிர்களை உருவாக்க வேண்டும். குடைகள் செய்வோம், பிறகு உழுப்படைகள் செய்வோம். அந்த உழுப்படைகளை செய்து உழுது அறுத்து நெல்லை எல்லாம் கொட்டிவிட்டோம் என்றால், அந்த பாடி இடத்துல கொட்டினார்கள் என்றால் அதெல்லாம் சேர்த்து வைத்து மூட்டைகள்ல அடுக்கி வண்டியில கொண்டு போவார்கள். அதனால என்ன செய்யணும், கோணிகள் செய்வோம், மூட்டைகளை செய்வோம், சாக்கு கோணிகளை. பிறகு இரும்பு ஆணிகள் செய்வோம். நான் வண்டிக்கு கடைச்சாணி இருக்கே அதை செய்வோம்.
இந்த வண்டியில நான் ஏற்றி கொண்டு நம்ம போனோம், நடையும் பரப்பும் உணர் வண்டிகள் செய்வோம். பிறகு அதை எடுத்து கடற்கரையில போனா நம்ம நாடுக்கு மாத்திரம் இல்ல, பல நாடுகளுக்கு நம்முடைய உற்பத்தி பொருட்களை விலைக்கு விற்போம், அவற்றை அனுப்புவோம், அதை வாணிகை செய்வோம் என்று சொல்லும் போது ஞாலம் நடுங்க வரும் கப்பல் விடுவோம் தான். ஆக ஒருவன் சாதாரணமா ஒரு கொடை செய்யணும்னு ஆரம்பித்தவன் இந்த உலகத்துக்கே வேணுங்கிற உற்பத்தி உணவுப் பொருளை அறுக்கின்ற தன்மையிலே ஒருத்தன் இருக்க வேண்டும் என்று அருமையாக சொல்லுவார்கள். நம்ம நாட்டிலையும் சரி, உலகம் முழுவதிலேயும் சரி, சுதந்திரம் என்கின்ற உணர்வு இல்லாம யாரும் இருக்கவே முடியாது. யாரா இருந்தாலும் ஒரு நாள் ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும் புதுவதன்று உலகத்து இயற்கை. யாரும் யாரையாவது அருமைப்படுத்திக்குவாங்க, அதுக்கப்புறம் அவங்க விடுதலை பெற்றுக் கொள்வார்கள். இது உலகத்து இயற்கை. ரொம்ப அருமையா ஆங்கிலத்துல ஒரு பழமொழி உண்டு, பிரீத்ஸ் தேர் தி மேன் சோல் சோ டெட். அவனுடைய ஆன்மாவை இழந்து ஒருவன் வெறும் நடைப்பிடமாக வாழ்வதில் என்ன நியாயம் இருக்கிறது? அவன் அப்படி நடைப்பிடமாக வாழ்ந்தால் எந்த பயனும் இல்லாமல் செத்து போவான். அப்படி சாகும் போது he will die unwept, unhonored and unsung. அவனை கடைசியாக மரியாதை செய்யாமல், அவனுக்காக அழாமல், அவனை பற்றி புகழ்ந்து பாடாமல் அவன் இறந்து விடுவான் என்று அழகாக சொல்லுவார். இந்த ஆங்கில பழமொழியோடு தான் அவர் என்ன செய்தார்? சுதந்திரம் வேண்டும் நம் நாட்டுக்கு என்று அவர் பாடினார். உலகத்திலேயே சுதந்திரத்துக்காக சுதந்திரத்தை விரும்பி பாடிய கவிஞர்கள் பெரும் புகழ் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நமக்கு தெரியும். அது மாத்திரம் இல்ல, நம்ம நாடு, நம்ம பக்கத்து நாடு, அண்டை நாடுகள், ஆங்கில நாடு, அபர்தீன் போன்ற எல்லா இடங்களையும் நினைத்தோமானாலும் அத்தனை பேர் நமக்கு வேண்டியவர்கள் தான். அதனால அவர்கள் அத்தனை பேரையும் பற்றி ஷெல்லி ரொம்ப அருமையா பாடுகிறார். பறவையும் பூச்சியும் விலங்கும் என் இனமே என்கிறார் ஷெல்லி. அந்த ஷெல்லியின் பாட்டை பாரதியார் சொல்லுகிறார். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் இடமெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம். ஆக இந்த காதல் உணவு, அன்பு என்கின்ற தேசபக்தியாக மாறி தெய்வ பக்தியாக மாறி அது யூனிவர்சல் என்கின்ற அளவுக்கு பிரபஞ்ச காதலாக அது மாறிவிடுகிறது என்பதை ரொம்ப அழகாக சொல்லுகிறார். தவம் செய்தால் தானே எல்லாம் நன்மையாக இருக்கும். ரொம்ப அழகாக சொல்லுவார். By dreadful maintenance and conquering peaceful mountainous flesh, deep knowledge on anything and study in years stretching beyond the date of life. எல்லா நாட்டையும் கடந்து நம்முடைய வாழ்க்கை போகிறது. அது ரொம்ப அழகாக சொல்லுகிறார். நோக்கும் இடமெல்லாம் நீ இன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்று ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்ல, பாரதியார் இருக்காரு, அவர் எல்லா மொழியும் தெரிந்தவர். அவருக்கு தமிழ் தெரியும், தமிழ்நாட்டோடு இருக்கக்கூடிய தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது எல்லா மொழிகளும் அவருக்கு தெரியும். அரபு மொழி இவையெல்லாம் அவருக்கு தெரியும். இதை தவிர அவருக்கு கல்கத்தாவில் போன காரணத்தினால அவருக்கு வங்க மொழியும் தெரியும், சமஸ்கிருதம் படித்த காரணத்தினால அதுவும் தெரியும், ஆங்கிலமும் தெரியும், வங்காளமும் தெரியும், பிரெஞ்சு மொழியும் தெரியும். இப்படி பல மொழிகளை அவர் தெரிந்திருக்கிறார். எல்லாவற்றிலேயும் உள்ள பாடல்களை மொழிபெயர்த்து அவர் ஆங்கிலத்திலேயும் தமிழையும் தந்திருக்கிறார். அப்படி தரும்போது அவர் என்ன செய்கிறார்னா, ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தி. என்னுடைய மொழி மிக உயர்ந்த மொழின்னு ஒருத்தர் சொல்றதுக்கு என்ன தகுதி வேணும் தெரியுமா? எல்லா மொழியையும் படிச்சிருந்தாதான் சொல்ல முடியும். எனக்கு உயர்ந்த மொழி என் தமிழே என்று சொல்லுவேன். ஏதோ ஒரு கிராமத்துல இருந்து உனக்கு என்னடா வேற மொழி தெரியும் சொன்னா எனக்கு தெரியாதுமா. அப்படி இல்லை, இவர் எல்லா மொழியும் அறிந்தவர். அதனால்தான் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று அவர் சொல்கிறார். யாம் அறிந்த புலவரிலே வள்ளுவன் கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை. சாதாரணமா ஒரு ஹிஸ்டரி வரலாறு என்று எடுத்துக்கொண்டோம்னா முதல்ல தோன்றியவர் வள்ளுவர், அப்புறம் தோன்றியவர் இளங்கோ, அதுக்கப்புறம் தான் கம்பர். ஆனா இவர் என்ன பண்ணிட்டார்? முதல்ல கம்பரை சொல்லிட்டார். கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா,
பிற நாட்டு நல்லறிகள் சாஸ்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். ஆன்மீகத்தை வட சம்ஸ்கிருதத்திலிருந்து தமிழ்ல செய்தார் கம்பர். அது மாத்திரமில்ல, இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும். எந்த நூலுக்கும் ஆரம்பரம் மூலம் இல்லாமல் தானாக தன்னிச்சையாக ஒரு நூலை இயற்ற வேண்டும். அதை இயற்றியவர் இளங்கோவடிகள், சிலப்பதிகாரம். ஆனால் ஒருவன் திறமான புலமை உடையவன் என்றால் அந்த புலமையினால் அவன் கூறுகின்ற கருத்தை உலகத்தில் உள்ள பல மொழிகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். திருக்குறளை பற்பல மொழிகள்ல மொழிபெயர்த்தவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. ஜியோ போப் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்கிறார், வெவ்வேறு மொழிகள்ல அதை மொழிபெயர்த்திருக்கிறார். திறமையான புலமையரின் பிற நாட்டார் நம்மை அதை வணக்கம் செய்தல் வேண்டும் என்று சொன்னதுதான் கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோவை போல் என்று அவர் சொல்லுகிறார். அவருக்கு பல நாடுகளை பற்றிய நல்ல அறிவு உண்டு. அவருக்கு மாஜினியை பற்றிய ஞாலஜ் உண்டு. இத்தாலி, பெல்ஜியம் அரசினால் வீழ்ந்து விட்டாய் என்று சொல்கிறார். புதிய ருஷ்யா என்பது அங்கே ஜனநாயகம் எவ்வாறு வந்தது என்று அவர்கள் சொல்லுகிறார். விஜய் தீவில உள்ள கரும்பு தோட்டத்திலே பெண்கள் எவ்வாறு வருதுகிறார்கள் என்றும், பிரான்சில அவர் புதுச்சேரியில வாழ்ந்த காரணத்தினால பிரான்ஸை பற்றி ரொம்ப அருமையாக நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்லி இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, தன் காலத்துல என்ன நடக்கிறது, அவர் 1882 பிறந்து 1921 ஒரு 39 வருஷத்துல அவர் போயிட்டார். 40வது வயசையே தொடல. ஆனா பாரதியார் அந்த 39 வருஷத்துல அவர் இருந்த நாடு இருக்க, அந்த நாடு வெள்ளையர்களால் அடிமைப்படுத்தப்பட்ட நாடு, அந்நியர்களால் அடிமைப்படுத்தப்பட்ட நாடு. அந்த நாட்டை என்ன பண்ணாரு, சொன்னாரு, ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. அவர் இறந்தது 1921. இந்தியாவுக்கு விடுதலை சுதந்திரம் என்று கிடைச்சது 1947. அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு 26 ஆண்டுகள் கழிச்சுதான் தேசத்துக்கே விடுதலை வந்தது. ஆனாலும் வந்து விட்டது என்று அவர் பாடுவாராம். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அவர் பாடுவாராம். அது மாத்திரம் இல்ல, அவருடைய தீர்க்க தரிசனத்தை நினைத்து பாருங்கள். அச்சம் என்கின்ற ஒன்று, கீழ்மை என்கின்ற ஒன்று, ரெண்டுமே நம்ம என்ன பாடுபடுத்துகிறது தெரியுமா? கோடி மண்டபம் திகழும் திரள் கோட்டை இங்கு இதை அவர் பொழுதனைத்தும் நாடி நின்று இடர்படுவார். எல்லா பொழுதையும் நாடி நின்று நமக்கு தொல்லைகள் செய்வார். அதை மாத்திரம் இல்ல, உயிர் நதியினை தடுத்து எம்மை நலிவு செய்வார். எல்லா ஊர்லயும் பெய்யக்கூடிய நதியை நடுவில் தடுத்து மற்றவர்களுக்கு தண்ணீர் வராமல் செய்து விடுவார்கள் இந்த உலகத்துல அவர்கள். ஆனால் என்ன செய்வார் என்று பாரதியார் 1921 முன்னாலே 1921 முன்னாலே பாடினார். என்னன்னா, காடு பல் குண்டுகளால் ஒளிசார் மதி கூடங்கள் தகர்த்திடுவார். ஒளி சார்ந்த அறிவை காட்டுகின்ற சிறந்த கூடங்களை, அமெரிக்காவில் ட்வின் டவர்ஸ பிற்காலத்துல அடித்ததை பத்தி பாரதியார் அந்த காலத்திலே பாடியிருக்காருதான் தீர்க்க தரிசனம். சாடுபல் குண்டுகளால் ஒளிசார் மதிர் கூடங்கள் தகர்த்திடுவார். அதனால உலகத்துல வன்முறை இருக்கக்கூடாது. ஒருவரை ஒருவர் அழிக்கவோ அடிமைப்படுத்தவோ கூடாது என்கின்ற அந்த சுதந்திர சிந்தனை இருக்கு பாருங்க, அது ரொம்ப சிறப்பு. பாரதியார் தமிழ்ல உள்ள நம்மாழ்வார் பாடல்களை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்கிறார். தமிழ்ல உள்ள ஆண்டாள் பாடல்களை மொழிபெயர்த்திருக்கிறார். அருணகிரியாருடைய திருப்புகழை கொடுத்திருக்கிறார். சொந்தமாகவே ஆங்கில பாடல்கள் அவர் எழுதியிருக்கிறார். பாயும் மொழி நீ எனக்கு, பார்க்கும் விழி நீ எனக்கு, பார்க்கும் விழி நான் உனக்கு, தோயும் அது நீ எனக்கு, தும்பியது நீ எனக்குங்கிற பாட்டு பாடும்போது, Without me floating light and I thee discerning sight. His nice blossom about to be chanted I to thee என்று சொல்லும் போது, பாயும் மொழி நீ எனக்கு, பார்க்கும் விழி நான் உனக்கு, தோயும் மது நீ எனக்கு, சுடர் மதுவம் நீ எனக்கு என்று அவர் சொல்லுகின்ற அந்த தன்மை நமக்கு புரிகிறது. அது மாத்திரம் இல்ல, ரொம்ப சிறப்பாக நமக்கு பல நன்மைகளை எடுத்து செய்திருக்கிறார். அப்படி செய்த போது நமக்கு ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா,
இளைஞர்களுக்கு என்ன வேண்டும்னா கண்ணுல ஒளி வேண்டும். ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, களி படைத்த மொழியினாய் வா வா வா, கடுமை கொண்ட தோழினாய் வா வா வா, தெளிவு பெற்ற மதியினாய் வா வா வா, சிறுமை கண்டு பொங்குவாய் வா வா வா, எளிமை கண்டு இறங்குவாய் வா வா வா, ஏறு போல் நடையினாய் வா 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 என்று சொல்லும்போது நமக்கு என்னென்னலாம் வேண்டும் என்பதை அருமையாக சொல்லியிருக்கிறார். நமக்கு என்ன கூடாது? வலிமையற்ற தோழினாய் போ போ போ, மார்பிலே ஒடுங்குவாய் போ போ போ, பொலிவிலா முகத்தினாய் போ போ போ, ஒரு இழந்த விழியினாய் போ போ போ, ஒளி இழந்த குரலினாய் போ போ போ, ஒளி இழந்த வேதியாய் போ போ போ, கிளி பிடித்த நெஞ்சினாய் போ போ போ, கீழ்மை என்று வேண்டுவாய் போ. அதனால எதெல்லாம் வேண்டும் எதெல்லாம் வேண்டாம் என்பதை ரொம்ப சிறப்பாக அவர் பாடி நம் உள்ளத்தை எல்லாம் கவர்ந்திருக்கிறார். ஆகவே பாரதியாருடைய 143வது நினைவு நாளில் அவரை நினைத்து நாம் போற்ற வேண்டும். பாரதியார் நம் எல்லாருக்கும், சின்ன குழந்தைகளுக்கும் பாட்டு பாடியிருக்கிறார், வளர்ந்த இளைஞர்களுக்கும் பாட்டு பாடியிருக்கிறார், தொழில் செய்வோருக்கும் பாட்டு பாடியிருக்கிறார், தேசத்தை ஆழ்வோருக்கும் பாட்டு பாடியிருக்கிறார். எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பாக எடுத்து அவர் பாடிய அந்த பாடல்னால பாரதியார் ஒரு பிரபஞ்ச கவி என்று எல்லாரும் சொல்லுவார்கள். யூனிவர்சல் பயட் என்று வாழ்த்துவார்கள். அப்பேற்பட்ட யூனிவர்சல் பயட் இப்பொழுது அவர் உலகம் முழுவதிலேயும் பரவி இருக்கிறார் என்பதுல எல்லா நாட்டிலையும் இருப்பது போல இப்போது ஆங்கில நாட்டில இருக்கக்கூடிய அபர்தீன் என்கின்ற இடத்துக்கும் அவருடைய புகழ் பரவி இருக்கிறது. அவருடைய நினைவு நாளை 143வது நாளை கொண்டாட வேண்டும் என்று நாம் கொண்டாடுகிறோம். ஆகவே நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரு தாய் மக்களாக வாழ்வோம் என்பதை மாத்திரம் இந்த இடத்துல பாரதியின் கதையாக நாம் சொல்லி நல்ல வாய்ப்பு நல்கிய உங்களுக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்ங்க. ரொம்ப 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 அருமையா சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ நான் வந்து அந்த ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிடுறேங்க. அதுக்கப்புறம் மக்கள் ஏதாவது கேள்வி இருந்தால் கேள்வி கேட்கட்டுங்க. 1 செகண்ட்.